நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ண பொருட்கள் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோன்றதே நம்மளுக்கே தெரியாது. சோப் பாயிண்ட் வரும் அவ்வளோதான். இப்போ அதுக்கான டாக்ஸேஷன் எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்றதை நம்ம ப்ரீஃபாக சொல்லலாம். இந்த ஆறுக்குமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நல்லாவே குறைச்சிருக்காங்க. விவசாயத்துறை எவ்வளோ ஜிஎஸ்டி இது வரைக்கும் இருந்தது, எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த டிராக்டரோட ஸ்பேர் பார்ட்ஸு, டிராக்டரோட டயரு, இதுக்கெல்லாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18% வரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெறும் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. தங்க ஜரிகை நூல், வெள்ளி ஜரிகை நூல், இதுக்கு எல்லாமே கூட 5% குறைச்சிட்டாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புடவைலாம் இனிமேல் கம்மியாகும் இல்லையா? மேபி இருக்கலாம், வியாபாரிகள் தான் முடிவு பண்ணணும். சாக்லேட், ஐஸ்கிரீம், இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் 18% ஜிஎஸ்டி கட்டிட்டு இப்போ வெறும் 5% தான். இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, ஜிஎஸ்டியே இல்லை 2-3 பொருளுக்கு. ஓகே, அது என்ன வரும்னு நினைக்கிறீங்க? புல்லட் வந்து முதல்ல வந்து 2.25 லட்ச ரூபானா இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய்க்கே வந்து வாங்கிடலாம். அதுவே நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, 350 சிசிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றப்படும், 40% ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 350 அதில் அடங்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருக்காங்களே, அதுக்கு என்ன பதில்? இது வந்து புல்லட் வந்து அதுமாதிரி இவ்வளோ ஜிஎஸ்டி கம்மி பண்ணுறதுனால அந்த நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் வந்து அடிவாங்க. தானே அத்தியாவசிய தேவை ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சிருக்காங்க. ஆடம்பரம் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா 350 சிசிக்கு மேலே வண்டி வாங்குறாங்க, 1200 சிசிக்கு மேலே கார் வாங்குறாங்க. இதெல்லாம் ஆடம்பரமானது. அதுக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்ட் வணக்கம், நான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம கூட வீடியோவில் இணைந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர் சதாம் ஹுசைன் தான் இணைந்திருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்று வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் கொடி ஏற்றிட்டு ஒரு அறிக்கை விட்டிருந்தார். என்னென்னா, இந்த வரப்போகிற தீபாவளிக்கு மக்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உறுதி செய்யும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து நைட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஜிஎஸ்டியில் வந்து நிறையா சீர்திருத்தம் பண்ண போகிறோம், அது வந்து தீபாவளி பரிசாக மக்களுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம், எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேண்ணா, அந்த ஜிஎஸ்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z இந்த வீடியோ மூலிமா மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக. இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 28% வரைக்கும் ஜிஎஸ்டி இருந்தது. கடைசியாக 2017 பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை வந்து கரெக்ஷன் பண்ணாங்க. இப்போது இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் ஜிஎஸ்டியை கரெக்ஷன் பண்ணி இது கொஞ்சம் நமக்கு லாபகரமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா 5, 12, 18, 28 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 5, 18, 40 ஆக்கிட்டாங்க. இதில் வந்து நல்ல கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகேண்ணா, எந்தெந்த இதெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்கண்ணா? மொத்தம் 6 துறைக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. நம்ம வந்து டெய்லி அத்தியாவசிய பொருட்கள் 1, 2வது வந்து மருத்துவத்துறையும் அதோடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்வித்துறைக்கு பண்ணியிருக்காங்க, விவசாயத்துறை அதை சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கு பண்ணியிருக்காங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் பண்ணியிருக்காங்க. 6வது எலக்ட்ரானிக்ஸ். இந்த 6க்குமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நல்லாவே குறைச்சிருக்காங்க. நல்ல வந்து லாபகரமாக குறைச்சிருக்காங்க. சும்மா 1%, 2%லாம் குறைக்கல, நல்ல ஒரு நம்மளுக்கு பாதியை விட அதிகமாகவே குறைச்சிருக்காங்க. நான் அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன இதில் எது பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற அத்தியாவசிய பொருளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ண பொருட்கள் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோன்றதே நம்மளுக்கே தெரியாது. சோப் பாயிண்ட் வரும் அவ்வளோதான். இப்போ அதுக்கான டாக்ஸேஷன் எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்றதை நம்ம ப்ரீஃபாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைக்கு போடுற ஷாம்பு, சோப்பு, எண்ணெய், ப்ரஷ்ஷு, ஷேவிங் க்ரீமு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 18% இருந்தது. எவ்வளோ நாள்? அதாவது நீங்கள் 10 ரூபா சோப் வாங்குறீங்கன்னா ₹1.80 வந்து ஜிஎஸ்டி கட்டிட்டு இருந்தீங்க. ஓகே, இப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா 18லேருந்து 5% 5% வந்துட்டாங்க. 18 to 5% வந்துட்டாங்க. 1.80 கிடையாது, இப்போ வெறும் வந்து 50 பைஸ் தான் உங்களுக்கு இப்போ 10 ரூபாய்க்கு டேக்ஸ். இப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் சோப்பில் விலையை குறைக்க போகிறது இல்லை. ஓகேவா? ஆமாம், சோப்போட வேணால் குவான்டிட்டி வேணால் கொஞ்சம் ஏற்றுவாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சோப்போட வந்து வெயிட்டை மட்டும்தான் ஏற்ற முடியும். ஏன்னா வந்து இப்போ குறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு 9 ரூபாய்க்கு நம்மளுக்கு சோப்பு கொடுக்க முடியாது. ஓகே, அவங்க ப்ரைஸிங் மார்க்கெட் ப்ரைஸ் அதே தான் இருக்கும். குவான்டிட்டி மேபி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அத்தியாவசியமாக வீட்டில் யூஸ் பண்ணுற டைரி ப்ராடக்ட்ஸ், பால் பொருட்கள், அதில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய், நெய், பன்னீர், பால்கோவா, இந்த ஐட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 12% வந்து ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போது அதுலேருந்து 5% தான் இப்போ நம்மளுக்கு ஜிஎஸ்டி. அதுக்கும் 5%, அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட 7% வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற மிக்சர், புஜியா, இந்த மாதிரி இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ், காரம்
நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா. அதுலேயும் 12% 5% ஆகிட்டாங்க. ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான முக்கியமானது எல்லாம் ஃபீடிங் பாட்டில், டயாப்பர்ஸு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 12 to 5 ஆகிட்டாங்க. 12 to 5 ஆகிட்டாங்க. அதுவும் 7% கம்மியாயிடுச்சு. அதுவும் 7% கிட்டத்தட்ட கம்மியாயிடுச்சு. அடுத்து இதுதான் வந்து லேடிஸ்க்கு முக்கியமான ஒரு பொருள்னு வைங்களேன். அதாவது நிறைய லேடிஸ்க்கு நல்ல யூஸ் ஆகும். ஸ்விவிங் மிஷின், தையல் மிஷின், அதுலேயும் கூட 12% இருந்த ஜிஎஸ்டியை 5% குறைச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை மக்கள்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்றத நோக்கமாக வச்சு பண்ணாமல் இருக்கு இல்லையா எல்லாமே? ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளையே பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, எண்ணெய், ஷாம்பு இது எல்லாமே இல்லாமல் நம்ம ஒரு நாள் போகாது. அதனால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளையே நம்மளுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்குது. ஓகே. மருத்துவத்துறையில் என்னென்ன நம்மளுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க, அதில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ், இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 0 ஆக்கிட்டாங்க. ஆமாம், 18% இருந்த ஜிஎஸ்டியை 0 ஆக்கிட்டாங்க. நம்மளுக்கு இப்போ அதில் வந்து கிட்டத்தட்ட 18% வந்து நம்மளுக்கு லாபம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர், அதாவது நம்மளுக்கு எவ்வளோ ஜுரம் இருக்குது இல்லைன்றது காட்டுற ஒரு கருவி. அந்த மிஷின் வாங்குறதுக்குமே. ஆமாம், ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயும் தெர்மோமீட்டர் வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு உடம்பு சூடாக இருக்குதா இல்லையா, ஜுரம் இருக்கா இல்லையான்றது இப்போ எல்லார் வீட்லேயும் அத்தியாவசியமான பொருளாக அது மாறிடுச்சு. அதுக்கு வந்து 18%-லேருந்து 5% அதையும் குறைச்சிட்டாங்க. அதுலேயும் நம்மளுக்கு நல்ல ஒரு லாபம் தான், கிட்டத்தட்ட 13%. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், அதுக்கும் வந்து 12%-லேருந்து 5% ஆகிட்டாங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து நோய்களையும் கண்டறியும் கருவி, அதாவது ஹாஸ்பிட்டல் போனாலே செக்அப் பண்ணுறதுக்கு வச்சிருப்பாங்க. ஆமாம், அதுக்கு டயாக்னோஸ்டிக் கிட், அதுக்குமே 12-லேருந்து 5 ஆகிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுக்கோமீட்டர் அண்ட் டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் இது எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டிவ் ஸ்பெக்டாக்கிள்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து 12% இருந்த ஜிஎஸ்டியை 5% குறைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 7% இதில் வந்து நம்மளுக்கு லாபம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வித்துறை. இப்போ இந்த கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதில் ஜிஎஸ்டி இருந்தது, இப்போ எதுக்கு இல்லைன்றத நம்ம வந்து சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பு, பென்சிலு, ரப்பரு, இந்த குளோவு, இதுக்கு எல்லாமே வந்து இது வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கிட்டு இருந்தோன்றத எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. 12%. ஆமாம், 12% ஜிஎஸ்டி கட்டி இது வரைக்கும் நம்ம வாங்கியிருந்தோம். ஓகே. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் அதை 0 ஆக்கிட்டாங்க. இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே 0 தான். சூப்பர். நம்ம இரேசர் யூஸ் பண்ணுவோம் பென்சிலில் எழுதிட்டு அழிக்கிறதுக்கு, அதுக்கு மட்டும்தான் கம்மியான ஜிஎஸ்டியாக இருந்திருக்குது. இரேசருக்கு 5% தான் ஜிஎஸ்டியாக இருந்தது, இப்போ அதையும் 0 ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கல்விக்கு சார்ந்த நம்மளுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ், நோட்டு, புக்கு, ரப்பர் எல்லாத்துக்குமே வாங்கிட்டு இருந்த ஜிஎஸ்டி கூப்பிட்டு இப்போ 0க்கு வந்துட்டாங்க கவர்மெண்ட். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் படிக்கிற பசங்க எல்லாருக்குமே. அடுத்தது வந்து நம்ம இந்தியாவோட பேக் போனுன்னு சொல்லலாம் அந்த துறை, விவசாயத்துறை, அவங்களுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி இது வரைக்கும் இருந்தது, எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த டிராக்டரோட ஸ்பேர் பார்ட்ஸு, டிராக்டரோட டயரு, இதுக்கெல்லாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18% வரி வாங்கிட்டு இருந்தாங்க இவங்க. இப்போ வெறும் 5%, கிட்டத்தட்ட 13% வந்து குறைச்சிருக்காங்க. இது உண்மையாக வந்து விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவுமே உபயோகரமாக இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லான திங் இது. இந்த வாட்டி தான் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிராக்டர் சம்பந்தமான பொருட்கள், டயர், இதுக்கெல்லாம் வந்து 18-லேருந்து 5% ஆக்கினாங்க. இப்போ டிராக்டருக்கே வந்து 12%-லேருந்து 5% ஜிஎஸ்டியா வண்டி டிராக்டரே வாங்குறதுக்கு. ஆமாம், முன்ன ஸ்பேர் பார்ட்ஸுக்கு 18-லேருந்து 5 ஆக்குனாங்க. இப்போ டிராக்டருக்கே வந்து 12-லேருந்து 5 ஆகிட்டாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உரம், நம்ம விவசாயிகளுக்கு தேவையான உரம், அதாவது அமோனியா, சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இது எல்லாம் உரங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12% வரி இருந்தது, இப்போ அதையுமே வந்து 5% மாற்றிட்டாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் யூஸ் பண்ணும் அந்த மிஷினரிஸ், இப்போ நிறைய வந்து மிஷினரிஸ் வந்துருச்சு. ஆமாம், எல்லாமே நெல் அறுவடை செய்கிற மிஷின்ல இருந்து A to Z அவங்க யூஸ் பண்ற எல்லா மிஷினரிஸுமே 12% அதையும் 5% ஆக்கிட்டாங்க. இது எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும், விவசாயத்துக்கு சப்போர்ட்டா இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை, அதாவது அவங்களோட ரா மெட்டீரியலுக்கான ஜிஎஸ்டி பர்சன்டேஜை எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். தையல் நூல், இயற்கை இலை நூல், அதுக்கப்புறம் வந்து ஜவுளி பொருட்கள் தேவையானது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12% ஜிஎஸ்டிலேருந்து 5% குறைச்சிருக்காங்க. பருத்தி கம்பளி, ரப்பர் நூல், தங்க ஜரிகை நூல், வெள்ளி ஜரிகை நூல், இதுக்கு எல்லாமே கூட 5% குறைச்சிட்டாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புடவைலாம் இனிமேல் கம்மியாகும் இல்லையா? மேபி இருக்கலாம், 7 to 5% இல்லை 10% குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் தான் முடிவு பண்ணணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சணல் கயிறு, தென்னை நாறு பொருட்கள், நம்ம யூஸ் பண்ணுற பாய், கைத்தறி பாய், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 5% வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற, எப்படியாவது ஒரு நாளில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இது எல்லாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் உதவும் இல்லையா? ஆமாம், இது எல்லாமே விவசாயம் சார்ந்தது தான். ஏன்னா வந்து கைத்தறி பாயாக இருக்கட்டும், சணல் கயிறாக இருக்கட்டும், தென்னை பொருளோட தென்னை நாராக இருக்கட்டும், இது எல்லாமே விவசாய சார்ந்த பொருட்கள் தான். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விளக்குகள், கேண்டில், அடுப்பு, இது எல்லாமே கூட 5% வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், எல்லாருக்குமே யூஸ் ஆகிற பொருள் தான். காரு, பைக்கு, இதெல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கார், அப்புறம் பெட்ரோல் ஹைப்ரிட் கார், எல்பிஜி, சிஎன்ஜி, இந்த காருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 28% இருந்த ஜிஎஸ்டியை வந்து 18% குறைச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே டீசல் காருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டீசல் ஹைப்ரிட் கார் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 18 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, பெட்ரோலுக்கு வந்து 1200 சிசிக்கு கீழே இருக்கிற வண்டிங்களுக்கு தான் இந்த டாக்ஸேஷன். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற கார்ஸ்க்கு 28லேருந்து 40 ஏற்ற போகிறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஓகே. அதே மாதிரி டீசல் கார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1500க்கு அபோவ் அந்த டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நம்ம டெய்லி ஓட்டுற வண்டிகள், இதுதான் பசங்க நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, நிறைய குழப்பத்தோட இருக்காங்க. ஆமா, டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% குறைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு 2 லட்ச ரூபா வண்டிக்கு 20,000 ரூபா டாக்ஸ் குறைச்சிருக்காங்க. 28% இருந்த ஜிஎஸ்டியை 18% ஆக்கிட்டாங்க. இப்போ புல்லட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டு போவாங்க. புல்லட் வந்து முதல்ல வந்து ஒரு 2.25 லட்ச ரூபானா இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய்க்கே வந்து வாங்கிடலாம். அதுமாதிரி நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, 350 சிசிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றப்படும், 40% ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 350 அதில் அடங்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருக்காங்களே, அதுக்கு என்ன பதில்? இது வந்து புல்லட் வந்து 349 சிசின்னு தான் பில்லிங்கே ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயம் தான். ஓகே, விவசாயம் பாருங்க, நிறைய பேர் இதான் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாம், நிறைய பேர் ஏன்னா கிளாசிக் ஹண்டர் வாங்குறதா இருக்காங்க. ஆமாம். ஸோ 350 அடங்குமான்னு சொல்லிட்டு ஷோரூம்லையும் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்து தெளிவுபடுத்திக்கிறோம், 350 சிசிக்கு வராது. இதுதான் விஷயம். எல்லாருக்குமே வந்து நல்ல குட் நியூஸ். இப்போது டூ வீலர் வாங்க போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 10%ன்றது நல்ல லாபம். ஏன்னா வந்து 2 ஷோரூமில் போயிட்டு நம்ம வந்து கெஞ்சின்னு இருப்போம், சார் 2% டிஸ்கவுண்ட் கொடுங்க சார், 5% டிஸ்கவுண்ட் கொடுங்க சார். இப்போ டிஸ்கவுண்ட்டே கேட்க தேவையில்லை, கவர்மெண்ட்டே 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துச்சு எல்லாருக்கும் தீபாவளி பரிசா. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, இந்த 350 வரைக்கும் தான் இந்த குட் நியூஸ். 350க்கு மேலே இந்த KTM 390, அதுக்கப்புறம் 400cc, 500cc, 600, இந்த ராயல் என்ஃபீல்டு 650cc எல்லாம் வாங்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 28லேருந்து 40 மாற்றுறாங்க. 12% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. 350க்கு அபோவ் வாங்குறவங்களுக்கு பேட் நியூஸ், 350க்கு பிலோ வாங்குறவங்க குட் நியூஸ். ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு போயிடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான். இந்த டிவி, வாஷிங் மிஷினு, இந்த கம்ப்யூட்டர் மானிட்டரு, ப்ரொஜெக்டரு, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 28% கட்டிட்டு இருந்தோம். அதுலேயுமே 10% டிஸ்கவுண்ட் 18 ஆகிட்டாங்க. உண்மையாக வந்து நம்ம வந்து யோசிக்கலாம், என்னடா வந்து ஒரு 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 10%. ஆனால் வந்து இந்த 10% நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா பொருளுக்கு யோசிச்சு பாருங்களேன், 10,000 ரூபா லாபம். புரியுது. இன்னைக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கே வந்து ஒரு 10% லாபம் கிடைக்குமான்னு சொல்லி தான் வியாபாரமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வாங்குற பொருட்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது நல்ல லாபமாக தான் இருக்குமே தவிர இதில் நம்மளுக்கு நஷ்டமே கிடையாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம சாப்பிட்ற பொருளுக்கு வரோம். ஓகே. சாக்லேட், ஐஸ்கிரீம், இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து 18% ஜிஎஸ்டி கட்டிட்டு இருந்தோம். இப்போ வெறும் 5% தான், கிட்டத்தட்ட 13% டிஸ்கவுண்ட். இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, ஜிஎஸ்டியே இல்லை 2-3 பொருளுக்கு. ஓகே. அது என்ன வரும்னு நினைக்கிறீங்க? தெரியல, சொல்லுங்கண்ணே. பாலா? பீஸா. பீட்சா. ஓகே. எது கெடுதலோ அதுக்கு தான் 0. ஆமாம், இந்த பீஸா, இந்த பிரெட்டு, பராட்டா, சப்பாத்தி, இதுக்கெல்லாம் வந்து பன்னு, இது எல்லாம் பிரெட்டுக்கு தான் போட்டிருக்காங்க. பன்னு அதில் இன்க்ளூட் ஆகும். பன்னால தான் இந்த பிரச்சனை வந்து மேபி இருக்கும். அதுவும் ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தான் இருக்கும். கடைசியாக வந்து ஃப்ரீன்ற மாதிரி ஜிஎஸ்டி ஃப்ரீ இதுக்கு எல்லாமே. அதேமாதிரி பசங்களுக்குலாம் அந்த நிறைய பேர் இந்த ஸ்மோக் பண்ணுற அந்த பேட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணல, அதிகம் தான் படுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். 18 அவங்களுக்கு அதிகப்படுத்தினா என்ன, குறைச்சா நம்மளுக்கு என்ன, தெரிஞ்சுதான் அவங்க வந்து புகையிடுறாங்க. அதனால வந்து அதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அத்தியாவசியமான வந்து கல்விக்கு, மருத்துவத்துக்கு, அத்தியாவசியமான பொருட்களுக்கு, வாகனத்துக்கு, விவசாயத்துக்கு, எலக்ட்ரானிக்ஸ்க்கு, இதுக்கு கொடுத்ததே வந்து ரொம்ப சந்தோஷம். ஒன்றிய அரசுக்கு நன்றி. ஆனால் அது ஒரு பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னா, இது வந்து இந்த ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு திருட்டு வந்து நடந்திருக்கு, அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்து கண்ணை திசை திருப்புறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம ஆளுங்க அப்படி தானே. அதாவது ஒரு நியூஸ் பரபரப்பாக போய்
போயிட்டு இருக்கோம், இன்னொரு நியூஸை வந்து அதை விட பரபரப்பாக விடும்போது இதை மறந்துடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இதையமாக யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ், இந்த வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸோட இஷ்யூ, ரேபிஸ் இஷ்யூ நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை கூடவுமே வந்து நான் வந்து அந்த ஓட் திருட்டை மறைக்கிறதுக்காக தான் அதை ஹைலைட்டாக பண்ணிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. புரியுது. ஏன்னா ஒரு சில விஷயத்த வந்து பூம் பண்ணி அதோட நியூஸையே அதிகமாக இப்போ வர மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி இவ்வளோ ஜிஎஸ்டி கம்மி பண்ணுறதுனால அந்த நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் மீது அடிவாங்க தானே. பொருளாதார நிபுணர்களை எல்லாரையும் உட்கார வச்சு தான் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த வித நஷ்டமும் இருக்காது. அத்தியாவசிய தேவை ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சிருக்காங்க. ஆடம்பரம் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா 350 சிசிக்கு மேல வண்டி வாங்குறாங்க, 1200 சிசிக்கு மேல கார் வாங்குறாங்க, இதெல்லாம் ஆடம்பரமானது. அதுக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இல்லாத பட்டவனுக்கு குறைச்சிட்டும் இருக்கிற பட்டவனுக்கு ஏற்றி இருக்காங்க. இது வந்து நியாயமான விஷயம் தான். இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இதை வந்து திசை திருப்பதாக ஒரு விஷயமா இருந்ததுன்னா மக்கள் திசை திரும்ப வேணாம், அந்த பக்கமும் கொஞ்சம் பாருங்க, இந்த பக்கமும் பார்த்து இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இது எதுவுமே கிடையாது. நம்மளோட வரி பணம் தான் நம்மளுக்கு திரும்பி வருதுன்னு நினைச்சோம். ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக A to Z ஃபுல்லாக பார்த்தாச்சு. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேச ட்ரை பண்ணுறோம். அந்த நேர்காணல் நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்.